ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். வெல்கம் டு இனியாஸ் டைரி. நேற்று பஹல்காம், கார்கில் அந்த இந்திய எல்லையோர பகுதியில் உள்ள இராணுவ வீரர்கள் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தீவிரவாதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். சிந்து நதி நீரை இந்தியா பாகிஸ்தானியர்களுக்கு தர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருப்பதையும் பேசிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் ஒரு நல்ல நியூஸ், மீனிங்ஃபுல்லான நியூஸ். அதாவது ஒரு உலகத்தில் நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதர்களுக்கு நம்ம நாட்டில் இருந்து தண்ணீர் தர முடியலையே அப்படின்ற ஏக்கமும் இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம நாட்டு மக்கள் மீது ஒரு 25-28 பேரை கொன்னுட்டாங்க, 30 பேர் நிலைமை என்னன்னு தெரியல அப்படின்ற லெவலுக்கு நம்ம இருக்கும்போது இந்த நியூஸ் முக்கியமாக இல்லை? நேற்றெல்லாம் நிறைய நியூஸ், டெய்லி ஒவ்வொரு நியூஸு, பிரேக்கிங் நியூஸு, ஃப்ளாஷ் நியூஸுன்னு போயிட்டுருக்கு. இந்த செய்திகள் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில செய்திகளை தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது. மீனிங்லெஸ் செய்திகளை திரும்ப திரும்ப போடுறதுனால அது யாருக்கு என்ன நன்மை, இந்த நாட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாம் சும்மா டச் பண்ணிவிட்டு போக வேண்டிய நியூஸு. ஆனால் நாள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். அதே கார்கில் அந்த இராணுவ வீரர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பற்றி யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா? இல்லை அதுக்கு அடுத்தது நாடு என்ன பண்ண போகுது அதை பற்றி யோசிக்கிறோமான்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு உயிர்கள் சம்மந்தப்பட்ட, ஒரு நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் வந்து ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்ன விஷயமாக பேசப்படுது. இதை வந்து பெருசாக ஃப்ளாஷ் நியூஸாவோ பிரேக்கிங் நியூஸாவோ போடுறதுக்கான வழிமுறைகளும் இந்த சமுதாயத்தில் இன்னும் வளரலை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர், ஒரு குழந்தை நம்ம சென்னையில் தான் மழை தூர்ந்தது. ஒரு குழந்தை பேக்கு மாட்டிகிட்டு அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி அந்த கண்ணன்றவர் 2 வீலரில் வந்துட்டுருக்காரு. அந்த குழந்தை அவர் கண்ணை எதிர்க்கவே விழுறான். ஏபி பாக்ஸ் இருக்குது, மழை தண்ணி தேங்கியிருக்கு. அந்த ரோடு என்னத்துக்கு அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அந்த ரோடு போடுறதில்ல இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாதா இது வந்து மில்லிங் பண்ணலை, கரெக்டாக அந்த அளவை எடுத்துகிட்டு வரல, இந்த ரோடுக்கான அளவை எடுத்துகிட்டு வரல, இது தேங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாதா? இல்லை இபி பாக்ஸ் வந்து அந்த மாதிரி திறந்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொதுமக்களாவது பார்த்தோமா? இல்லை எந்த அது சம்மந்தப்பட்ட வர்கள் பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்ன போச்சு, என்னோடய பொறுப்பாக இது அப்படின்னு சொல்லிட்டு போனதில்லை. ஒரு சின்ன குழந்தை, பள்ளி படிக்கிற குழந்தை வெல்றான். அதை பார்த்துட்டு எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. யாருமே வெளியவும் வரல. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம், எதிர் வீட்டில் இருக்கிறவங்களாம் யாருமே வெளியே வரல. அந்த கண்ணன்றவர் மட்டும் ஒரு தைரியத்தோடு அந்த குழந்தை துடிக்கிறத பார்க்க முடியாமல் அவர் உயிர் வேதனையோட அந்த குழந்தைய அப்படியே இழுக்கிறாரு. நமக்கெல்லாம் அந்த கேமராவில் அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது. அவருக்கு எதனா ஆகிடுமோ, அந்த குழந்தையும் சேஃபாக இருக்கணும், இவரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இன்சிடெண்ட் நடந்த இடத்துல அந்த கண்ணன்ற அந்த பெரிய வீரனுக்கு எவ்வளோ பெரிய மன உளைச்சல்லாம் இருந்திருக்கும். இவரை எப்படி எடுக்கிறது, இந்த குழந்தை இவ்வளோ துடிச்சிட்ருக்கானே. நமக்கு வந்து அந்த மன உணர்வுகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தா இராணுவ வீரர்கள் மன உணர்வுகளோட பெரிதாக இருந்திருக்கும். நம்ம நாட்டில் இருக்கோம், எதிரிகள் வந்து தாக்குவாங்க அப்படின்ற பயம் எல்லாம் அடுத்தது. அவருக்கு வந்து அந்த மின்சாரம் என்ன பண்ண போகுது அந்த குழந்தையும் என்னையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியாண்ட் லெவலுக்கு மேலே போயிட்டு என்னால் எல்லாமே பண்ண முடியும், கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அந்த குழந்தைய நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. அவரை நிறைய பேர் பாராட்டுறாங்க. அந்த நியூஸ் எங்கே போச்சு இல்லைங்களா? அந்த நியூஸ் வந்து ஏன் பெருசாக பேசப்படலை? எத்தனையோ அமைப்புகள் இருக்குது, அதாவது மக்கள் இருக்காங்க, மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க, மக்களுக்கான சேவை செய்கிறதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருமே செய்யாத இந்த ஒரு செயலை இராணுவத்தில் கூட எதிரிகளை தாக்குற இராணுவ வீரர்கள் கூட பாராட்டுற அளவுக்கு அந்த கண்ணன்றவரோட ஒரு அருமையான மனிதர்
அவரோட செயல் இருந்தது. இதை பற்றி நிறைய பேச வேண்டிய பொறுப்புகளும் அவசியமும் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. அந்த பையன் என்ன ஆனாங்க, இப்போது ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காங்களா, அந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இதை பற்றி பேசணும். அடுத்தது அந்த பாக்ஸ் இருந்தது, அந்த பாக்ஸை ஏன் அப்படி விட்டாங்க, அதுக்கு உண்டான பாதுகாப்பு நடைமுறைகள் என்ன, இதை பற்றி பேசணும். அந்த ரோட்டில் தண்ணி ஏன் அப்படி தேங்கிக்கிட்டு இருக்குது, அந்த ரோடை போட்டவங்க யார், அந்த ரோடு ஒரு பேலன்ஸ் பண்ணி போடலையா, தண்ணி தேங்கினதுனால தானே அந்த குழந்தை அந்த ஒயர் கூட இல்லாத ஒயர் இருந்து அது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதா என்னன்னு கூட தெரியாது குழந்தை. அது அவங்களுக்கு என்ன தெரியும், இது எல்லாரோட பொறுப்பு தான். அதாவது நம்ம பார்டரில் யாரோ ஒரு தீவிரவாதி தாக்குறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள்? ஒன்றுமே கிடையாது. இந்த 2 விஷயத்தையும் பரவலாக பேசணும், ஃப்ளாஷ் நியூஸ் போடணும், பிரேக்கிங் நியூஸ் போடணுன்ற அந்த மென்டாலிட்டி நமக்கு வளரணும். கண்டிப்பாக இதெல்லாம் வளரணும். இந்த ஜாதிய பிரச்சனைகள், இல்லை நான் பெரியவங்க நீங்கள் பெரியவங்க இப்படின்னு சொல்லிகிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க? ஒரு உயிர் போகிற நிலைமைக்கு அந்த கண்ணன்றவர் எந்த ஜாதின்னு அந்த பையனுக்கு தெரியுமா? அந்த குழந்தை என்ன ஜாதின்னு அந்த கண்ணன்றவருக்கு தெரியுமா? ஒன்லி ஒன் சென்ஸு அந்த மைண்டில் ஓடிட்டுருக்கிறது அந்த குழந்தை என்னோடய குழந்தை மாதிரி, அவனை நான் காப்பாற்றியே ஆகணுன்ற அந்த உணர்வு தான் அந்த மனிதம். அதை விடுத்துட்டு அதாவது ஏதேதோ பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் படிக்கும்போது அந்த புக்ஸ்லலாம் இருக்கும், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச்செயல் அப்படின்னு சொல்லிகிட்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறது தான் பெரிய விஷயம். இராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளை எதிர்க்கிறாங்க, நம்ம இங்கே ஒரு தீவிரவாதத்தோட மோசமான செயல்களை செஞ்சிட்ருக்கோம். நமக்கு என்ன போச்சுன்ற பொறுப்பின்மை தான் இதுக்கெல்லாம் காரணம். இப்போ புரியுதா? அதாவது அந்த பாக்ஸு அந்த மாதிரி இருந்திருக்கிறது எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க. அந்த பாக்ஸு அந்த மாதிரி இருக்கிறதுனால மழை திடீர்னு வந்ததுன்னா இந்த ரோட்டில் மழை தண்ணி தேங்கும். யாருன்னா பசங்க வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது, மின்சாரம் தாக்கி அந்த குழந்தை விழுந்துருவாங்க. அவங்கள நம்மளால் எல்லாம் காப்பாற்ற முடியாது. நமக்கு மனசுக்குள்ளே அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு இருந்திருக்கோம், எத்தனையோ பேருக்கு இருந்திருக்கோம். ஆனால் தைரியமாக எத்தனை பேர் வருவாங்க? அதுக்கு முன்னாடி வருமுன் காப்போன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பழமொழி நம்ம தமிழர்கள் தானே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு டிபேட்டாகவே வைக்கலாமே. அந்த பாக்ஸஸ் எல்லாம் எப்படி கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அரசின் நடைமுறைகள்ன்றதை விட்டுட்டு மக்களாகிய நம்ம எல்லாருமே, எல்லா அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் எல்லாருமே பண்ணலாம் இதை. ஏன் அந்த குழந்தை நல்ல வேலையாக உயிரோடு இருக்காங்க, அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறோம். அந்த பாக்ஸ் ஏன் அங்கே இருக்குது? இதே மாதிரி எத்தனையோ அந்த இபி பாக்ஸ் இருந்தது இல்லைங்களா, அந்த மாதிரி எத்தனையோ பொறுப்பு உணர்வு இல்லாமல் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு டீச்சர் டி நகரில் தான் நினைக்கிறேன், நம்ம டி நகரில் ஒரு சின்ன பாதாள சாக்கடை, அதை மூடாமல் விட்டுட்டாங்க. அதுக்குள்ளே அந்த மழை தண்ணியில் அப்படியே போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய உயிர் வேதனையில் அவங்க உயிர் விட்டுருப்பாங்க. மழை தண்ணி சின்ன ஒரு பாதாள சாக்கடையோட ஒரு ஓப்பன் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதை பற்றி யாருன்னா இது வரைக்கும் நம்மலாம் பேசியிருக்கோமா? இதுதான் பேசப்பட வேண்டிய பொருள். மற்றபடி நேற்று சொன்ன மாதிரி அதாவது நாடாளுமன்றம் தீவிரவாதிகளை பார்த்துக்குது, நீதிமன்றங்கள் தப்பு செஞ்சவங்கள பார்த்துக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அவங்க ரொம்ப முக்கியமான தேவையாக இந்த நாட்டில் இருக்காங்க. ஜனாதிபதி அண்டு கவர்னர்ஸ் இவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். நாடாளுமன்றம், நீதிமன்றம், எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ். ஓகேங்களா? இவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் நாட்டில்? அதாவது ப்ராக்டிக்கலாக நம்ம இறங்கணும். அதிகாரிகள் மட்டும்தான் செய்ய முடியுமா? இல்லை மக்களும் சேர்ந்து செய்யணும், அதிகாரிகளும் சேர்ந்து செய்யணும், இப்படின்ற மென்டல் எபிலிட்டி கூட இல்லாதவங்களாக தான் நம்ம இருக்கிறோம். அதை வளர்த்துக்கணும். இந்த இபி பாக்ஸ் எங்கன்னா இருந்ததுன்னா இதுக்கு மேலே நீங்கள் என்ன நினைக்கணுன்னா, இந்த இபி பாக்ஸு கரெக்டாக பாதுகாப்பானதுன்னா இருக்கா, இல்லை இந்த கரண்ட்டு கம்பம் ஒன்று இருக்குது அது வெல்ற மாதிரி இருக்குதுன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்கா,
விழுற மாதிரி இருக்கா, அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாமா, இல்லை மனு எழுதி போடலாமா, இதெல்லாம் கரெக்டாக வைங்க. பள்ளிக்கூடத்து குழந்தைகள்லாம் போகிறாங்க, இல்லை பொதுமக்களுக்கே இது பாதிப்பானது அப்படின்னு சொல்லிட்டு எந்த தீமையான ஒரு மக்களுடைய பாதுகாப்புக்கு இல்லை மனிதர்களுடைய பாதுகாப்புக்கு தீமையானதாக இருக்கும், அதை பற்றி எல்லாம் சிந்திச்சு அது மீது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. மற்ற நியூஸ் எல்லாம் நீதிமன்றங்கள் பார்த்துக்கும். குற்றம் செஞ்சவங்கள நீதிமன்றங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கும். அதே மாதிரி அதிகாரிகள் அவங்க வேலையை செய்வாங்க. அடுத்தது ஜாதின்னு சொன்னேன். ஜாதி பிரச்சனைகள் அது கொஞ்சம் போயிடுச்சு அப்படின்னு நினச்சா கூட போக மாட்டேங்குதா அப்படின்ற தாட்டம் இருக்குது. ஒரு சிறிய இன்சிடெண்ட்டு, நீல புரட்சியாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பி எனக்கு அறிமுகமாகறாங்க என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில். எப்படின்னா, எனக்கு ஆக்சுவலாக ஒரு குற்றமே செய்யாமல் குற்றம் செஞ்ச மாதிரி ஒரு தொலைவான இடத்துக்கு நான் மாற்றப்படுறேன். அந்த இடத்துல ஒரு வேலை பணி, அந்த பணியில் ஒரு வாக்கியம் எழுதியிருக்காங்க. அந்த வாக்கியத்தை அந்த நீல புரட்சியாளன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த தம்பி அது ஒரு பெயிண்ட் வச்சு அழிச்சதா எனக்கு மறுநாள் செய்தி வருது. இதுவும் ஒரு நியூஸ் தான். அந்த செய்தி வந்த உடனே அவருக்கு நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அழிக்காதீங்க, அது தவறான செயல். அரசாங்கத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் இதை பண்ணணும். இல்லை இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, எங்களுக்கு பிடிக்கல, இந்த வேர்டு எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக நான் அன்றைக்கி அந்த சின்ன தம்பிக்கிட்ட, ஒரு 19 வயசு தான் அந்த தம்பிக்கு, ஒரு கட்சி சார்ந்த இதெல்லாம் ஈடுபடுறாரு அவர். ஓகே, அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ஒரு மனிதராக நம்ம என்ன பார்க்கணுன்னா, அந்த தம்பிக்கு தெரியல அரசாங்கம்னா என்னன்னு தெரியல, அந்த வேர்டை எடுக்கணும் அப்படின்ற அந்த மைண்டு மட்டும் ஓடிட்டே இருக்குது அவருக்கு, அந்த தாட்ஸ் மட்டும் இருக்குது அவருக்கு. சரி, ஓகே, அதை சொல்லித்தரணும் இல்லையா, ஒரு பொறுப்புணர்ந்து சொல்லித்தரணும் இல்லையா, நமக்கு தெரியுது இல்லையா, நீ என்னென்ன பண்ணிட்டு போ, நீ எங்கன்னா போய் மாட்டிக்கோ, யாருன்னா அவங்க கூட சண்டை போடட்டும், அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. அதுதான் பொறுப்புணர்வு. அவருக்கு நான் சொல்கிறேன், இதை நீங்கள் அழிச்சிடுறீங்க, இன்னொரு இடத்துலையும் எழுதுவாங்க, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறதுக்கான முயற்சி ஒன்று இருக்குது தம்பி. அதாவது அரசாங்கத்துக்கு இதை எழுதி போடுங்க, இது இந்த வேர்டு எங்களுக்கு நெருடலாக இருக்குது, எங்களை தாழ்த்துற மாதிரி இருக்குது, ஒரு தாழ்மையான உணர்வுகளை எங்களுக்குள்ளே ஏற்படுத்துது, இதை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் தலை நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னென்னவோ வாக்குவாதம்லாம் பண்ணார் என்கிட்ட. ஓகே, அதெல்லாம் ஓகே, நீங்கள் உங்களோட முக்கிய கொள்கை என்ன, குறிக்கோள் என்ன, இந்த வேர்டை எடுக்கிறது, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வக்கீல் மூலிமா அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போனார். இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு, அந்த வேர்டை எடுத்துட்டாங்க. அந்த வேர்டு இதுக்கு மேலே எந்த இதுலேயும் எழுத போகிறதில்ல, எந்த பணிகள்லையும் எழுத போகிறதில்ல. என்ன மாதிரி அரசாங்க அதிகாரிகள் என்ன நீ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி அழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கான, அதாவது காவல்துறை வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சமூக பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். கண்ணன் தான் பண்ணணுமா? நம்மெல்லாம் கண், காது, செவி, வாய் எல்லாமே வச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், புரியுதுங்களா? அரசாங்கத்துக்கு கொண்டு போகிறதுல நம்ம பங்கும் இருக்கணும். அரசாங்கத்தை குறை சொல்கிறது, இல்லை அரசாங்கத்தில் உள்ளவங்களை குறை சொல்கிறது, இல்லை பொதுமக்களை குறை சொல்கிறது, இல்லை இந்த சினிமா நடிகர்களில் இன்னும் ஒரு படி மேலே போய் கூத்தாடிகள்னு சொல்கிறது. அவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, அவங்க டேலண்ட் இல்லாமல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்தில்லை. இந்த நெகட்டிவ் சென்ஸ் எல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக பேசுகிறதுக்கு இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துங்க. இதுதான் கரெக்டு. யாரையும் எந்த மனம் நோகும்படியோ இந்த தாட்டெல்லாம் விட்டுருங்க. நம்மளால் இந்த சமூகம் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். அந்த தம்பி சொன்ன இல்லைங்களா,
அவனுடைய பேரே நீல புரட்சியாளன் தான். ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அந்த பேரெல்லாம். ஆனால் அவருக்கு தெரியல. அதே மாதிரி கண்ணன்கிறவரும் நீளமான ஒரு சாயத்தை பூசிக்கிட்டு இருக்கிற பேர் கொண்டவர் தான். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். எல்லாமே தெய்வ செயல் தான். அதை மீறி மனிதர்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. யாரையும் எந்த பழி நோக்கத்தோடையும் பார்க்காம ஒரு சமூக விழிப்புணர்வோட ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அணுகணும்னா இந்த உலகத்தில் எந்த பள்ளியில் படிக்கிற குழந்தையும் பாதிக்காது. அதே மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, பெண் குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கான அந்த சமூக விழிப்புணர்வையும் சின்ன குழந்தைங்களேருந்தே உருவாக்குங்க. இன்னொன்று ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நான் நிறைய சொல்கிறது என்னென்னா, அதாவது கொசுறு செய்தி அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறேன். என்னை ஒரு குற்றமே செய்யாமல் ஒரு பியாண்ட் லெவலுக்கு மேலே ஒரு தூரமாக போடணும், என்னை வதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அங்கே போயிட்டோம். நான் நீல புரட்சியாளனுக்கு சொல்லி இன்றைக்கி அரசாங்கத்தின் மூலயமாவே அந்த வேர்டை எடுக்கிற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது எனக்கு மிகவும் சந்தோஷம். அதையும் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதே சமயத்தில் அந்த குற்ற உணர்வோடு நான் இருக்கணுங்கிறதுக்காக பண்ண ஒரு சிலர் காவல்துறைக்கே போயிட்டாங்க. இதையும் நான் பதிவு பண்ணி தான் ஆகணும். இந்த குற்ற செயல் அதை நான் எதுக்கு இவ்வளோ அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன்னா, குற்ற உணர்வு இல்லாமல் இருங்க. இந்த சமூகம் நல்லதாகவே போகும். நானாக பியாண்ட் லெவலுக்கு மேலே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு விருப்பப்படுற ஒரு மனிதி அப்படின்னா கூட என்னை வலுக்கட்டாயமாக அனுப்புறதுனால என்னை ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் ஓகே, நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேன், நிறைய தாட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நான் இதெல்லாம் விலக்கி ஒரு பழிவாங்கல் எண்ணம் இல்லாமல் நான் அந்த நிகழ்வுகளை ஒரு சமூக பொறுப்புணர்வோடு வேறு மாதிரி கொண்டு போகிறேன். அதே வேறு ஒரு பெண்மணியாக இருந்தால் அவங்க மன உளைச்சலில் போயிட்டாங்கன்னா யோசிங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. மக்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகளும் சரி, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, யாருன்னாலும் சரி, யாரையும் நிந்திக்காமல் கரெக்டாக போனாங்கன்னா யாருக்கும் எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் தீவிரவாதம் அங்கே அதிகரிச்சிட்ருக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெல்பிங் மைண்டு, கண்ணன் விஷயம் சொன்னேன். அடுத்தது ஜாதிய பிரச்சனைகள் ஒழிய வேண்டும், அதுவும் சொல்லிட்டேன். அந்த வேர்டை ஒரு என்னவோ ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு இதுவாக நினச்சிட்ருக்காங்க அந்த தம்பி. அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது புரிய வச்சுட்டு என்னோடய குற்ற உணர்வுகளை நான் மறைச்சிக்கிட்டேன் இல்லையா, அதுதான் தேவை இந்த உலகத்துக்கு. இது எனக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எல்லா மனிதர்களுக்குமே குற்ற உணர்வுகளை தூண்டுறவங்களை அவங்க குற்ற உணர்வுகளில் தலகுனிவு ஏற்படுற மாதிரி நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செஞ்சு இந்த சமுதாயத்தை முன்னேற்றணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.